அருண், நம்ம விளையாட வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா நம்மளை தேடிட்டு இருப்பாங்க. வா, வீட்டுக்கு போலாம். சாயங்காலமும் ஆயாச்சு. ஆமா ஆமா. இப்போ ஒழுங்கா நேரத்துக்கு போல அம்மா நாளைக்கு நம்மள விளையாட அனுப்ப மாட்டாங்க. வா போயிடலாம். சரியான வழியில தான் வந்துட்டு இருக்கோமா? ஆமா மீனா, எனக்கும் அந்த சந்தேகம்தான். நம்ம வரும்போது இந்த மாதிரி ஒரு வெளிச்சமான பாதையை பார்க்கவே இல்லைல்ல. ஆமா, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கிட்ட போய் பார்ப்போமா? வா போய் பார்க்கலாம். என்ன இது? ஏதோ ஒரு கதவு மாதிரி இருக்குல்ல, போக போக. ஆமா மீனா, வா உள்ள போய் பார்ப்போம். வேணாம் அருண், பார்த்தாலே பயமா இருக்கு. வா, வீட்டுக்கு போயிடலாம். ஏய் சும்மா எல்லாத்துக்கும் பயப்படாத, வா. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு தானே போக போறோம். வா வா. என்னடா இது? வானவில் கலர்ல கலர் கலரா இருக்கு. பார்க்க சாக்லேட் மாதிரியே இருக்கு. வானத்துல மிதக்கிறப்பல இருக்கு. ஆமா, பார்க்கவே அதிசயமா இருக்குல்ல. ஆமா, இதுக்குதான் சொன்னேன் அப்பவே வேண்டான்னு. கேட்டியா நீ? இப்ப இங்க இருந்து எப்படி போறதுன்னே தெரியல. யாருப்பா இந்த பொண்ணு திடீர்னு நம்ம முன்னாடி வந்து நிக்குது? பயப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் எங்க உலகத்துக்கு வந்திருக்கீங்க. சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. சரியான நேரம் உங்க உலகமா? என்னமா சொல்ற நீ? ஆமா, இதுதான் எங்களுடைய அதிசய உலகம். மாய லோகத்துக்கு வந்திருக்கீங்க. மாய லோகமா? ஆமா. சரி, இங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம், வாங்க உள்ள போகலாம். ஏய், இது என்ன? பாக்குறதுக்கு எல்லாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குப்பா இந்த உலகத்துல. ஆமா, இதை வேணும்னா நீங்க சாப்பிடவும் செய்யலாம், ஒண்ணுமே செய்யாது. இதெல்லாம் அழிக்க தண்ணி தானே? ஐஷா, இந்த உலகத்துல அழுக்குங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. எல்லாம் ரொம்ப சுத்தமான இடங்க. சரி, வாங்க சீக்கிரமா போகலாம். ஏன் அவசரப்படுத்துற? இரு, இந்த உலகத்தை கொஞ்சம் சுத்தி பாத்துக்கிறோமே. நீ எங்க ஃப்ரெண்டு தானே? உங்க ஃப்ரெண்டு தான், ஆனா இங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் சொல்றேன். என்ன சொல்ற? நான் அப்புறமா சொல்றேன், வாங்க போலாம். இது அந்த இடத்தை விட பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கே. இந்த இடத்துல நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. இப்ப நீங்க எவ்வளவு வேணாலும் சுத்தி பார்த்துக்கலாம், என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க. இங்க உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த இடத்துக்கு என்ன? இந்த இடம், அந்த இடத்த பத்தி இப்ப பேச வேணாமே. வெளியே என்ன ஏதோ சத்தம் கேட்குது பயங்கரமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னவா இருக்கும்? அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய புது ஃப்ரெண்டு ரொம்ப பயந்த மாதிரி தெரியறாங்கல்ல. ஆமாப்பா, ரொம்பவே பயந்தாச்சு. என்ன அங்க ஏதோ பயங்கரமா மிரட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. வா, நம்ம போய் பார்க்கலாமா? முதல் முறையா தைரியமா பேசுறியே. வா மீனா, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? இங்கேயே மெதுவா ஒளிஞ்சு நின்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன, புது நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க, இங்க இருந்து தப்பிச்சிடலாம், இந்த உலகத்தை காப்பாத்திடலாம்ங்கிற எண்ணமா உனக்கு? நீ ரொம்ப தப்பான எண்ணங்களோட இருக்க. நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே நல்லதுதான் ஜெயிக்கும். அதையும் பார்த்துடலாம். இவ்வளவு நாளா என் கூட நீ போராடிக்கிட்டு தானே இருக்க, உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? கண்டிப்பா பாரு, நல்ல விஷயங்கள் தான் ஜெயிக்கும். அதையும் பார்த்துடலாம். இந்த உலகத்தை எப்படியாவது காப்பாத்திடணும். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது இருக்கட்டும், இப்போ ஒருத்தர் போறாரு, அவரு யாரு? நான் அப்புறமா சொல்றேன், வாங்க முதல்ல இங்க இருந்து போயிடலாம். இப்போ அது சொல்லு, என்னதான் நடக்குது இங்க? நீங்க மாய உலகத்தை காப்பாத்தணும். உடனடியா காப்பாத்தி ஆகணுங்கிற சூழ்நிலையில இருக்கேன் நான். என்னாச்சு? உங்க மாய உலகம் அழகா இருக்கு. அழகு இருக்க மாதிரி ஆபத்தும் நிறைய இருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? தயங்காம சொல்லு, நாங்க எங்களால முடிஞ்ச உதவியை உனக்கு கண்டிப்பா சொல்றோம். இந்த மாய உலகத்தை கைப்பற்றதுக்காக இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச ஒரு அரசன் எங்களை பின்தொடர்ந்து வந்தான். இங்க வந்து எங்களுக்கு சக்தி தர ஒரு அதிசய ஒளி பொருந்திய கல்லை வந்து அவன் திருடிட்டான். இப்போ அந்த கல்லுடைய சக்தி இல்லாம தான் நாங்க இந்த உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப நேரம் எங்களால தாக்கு பிடிக்க முடியாது. என்னது அதிசய கல்லா? ஆமா, எங்களுக்கு சக்தி கொடுக்குற அதிசய கல்லை தான் அந்த அரக்கன் திருடிட்டான். இப்ப என்ன பண்ணணும்? கல்லை திரும்ப எங்க உலகத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும். அப்பதான் எங்களுக்கு அந்த சக்தி திரும்ப கிடைக்கும். சரி, அந்த கல்லை திரும்ப எடுக்கிறதுக்கு நாங்க உனக்கு உதவி பண்றோம். கண்டிப்பா உங்க உலகத்தை காப்பாத்திடலாம். ரொம்ப நன்றி.